ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முந்திரியை சாப்பிட்றதால ஏற்படுற அற்புதமான நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். முந்திரியை ட்ரை ஃப்ரூட்ஸோட ராஜானே சொல்லலாம். முந்திரியில் இனிப்புத்தன்மை இருக்குது, ஆனால் இதை சாப்பிட்றதால நிறைய நன்மைகளும் கிடைக்குது. முந்திரியை அதிகமாக ஸ்வீட் பலகாரங்களில் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் அல்லாமல் கிரேவியை தயாரிக்கிறப்ப கூட முந்திரியை அதிகமாக பயன்படுத்துவாங்க. முந்திரியோட ஸ்பெஷல் என்னன்னா, இதில் பர்பி கூட தயாரிப்பாங்க. இதை காஜு கட்லிங்கிற பேர்ல சொல்லுவாங்க. முந்திரியை சாப்பிட்றதால பல பிரச்சனைகள் சரியாகுது. அது முக அழகை கூட அதிகரிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல முந்திரியை சாப்பிட்றதால வர்ற நன்மைகள் மற்றும் தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரியில விட்டமின் இ அதிகமா இருக்குது. இது ஆன்டி ஏஜிங்கா வேலை செய்யுது. முந்திரியை சாப்பிட்றதால சரீரத்துல மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகுது. அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகுது. முந்திரியில மெக்னீசியம், பொட்டாசியம், காப்பர், ஜிங்க், செலீனியம் போன்ற சத்துக்கள் இருக்குது. முந்திரி கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலில் வச்சிருக்குது. அதே மாதிரி முந்திரி வேகமாக டைஜஸ்டும் ஆகுது. இதில் அயன் அதிகமாக இருக்குது. முந்திரியை சாப்பிட்றதால பல் எவ்வளவோ உறுதியாக இருக்குது. டெய்லி 2 அல்லது 3 முந்திரியை சாப்பிட்றதால உங்கள் கிட்னி, லிவர் எவ்வளவோ ஹெல்த்தியாக இருக்குது. அதே மாதிரி டைஜஷன் சிஸ்டமும் நல்லா வேலை செய்யுது. முந்திரியில் புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால முடி மற்றும் சரீரம் எவ்வளவோ ஹெல்த்தியா இருக்குது. முந்திரியில சோடியம் கம்மியா இருக்குது, பொட்டாசியம் அதிகமா இருக்குது. இதனால பிளட் பிரஷரை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. வெறும் வயிற்றுல முந்திரியை சாப்பிட்டு 1 ஸ்பூன் தேனை குடிச்சா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுது. முந்திரியை நிரந்தரமா சாப்பிட்டா பிபி கூட கண்ட்ரோல்ல இருக்குது. முந்திரியில விட்டமின் இ, செலீனியம், ஆன்டி ஆக்சிடென்ட் கூட அதிகமா இருக்குது. இது கேன்சர் போன்ற வியாதிகள் வராம காப்பாத்துது. இதோட முந்திரியில ஜிங்க் இருக்குது, இன்ஃபெக்ஷன் வராம காப்பாத்துது. முந்திரியில காப்பர் அதிகமா இருக்குது, சரீரத்துல ரத்த சிகப்பு அணுக்களை அதிகமா உற்பத்தி பண்ணுது. அதே மாதிரி பிளட்ல உள்ள டாக்ஸின்ஸையும் வெளியே அனுப்புது. முந்திரியில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. முந்திரியில கால்சியம் அதிகமா இருக்குது. அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. முந்திரியில மேனோசாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. இது ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சிருக்க உதவி பண்ணுது. ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. முந்திரியில புரோட்டீன் அதிகமா இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்துது. முந்திரியில மெக்னீசியம் அதிகமா இருக்குது. இது இன்சுலினை அதிகப்படுத்த உதவுது. முந்திரியால எத்தனையோ லாபம் கிடைக்குது. முந்திரியை அதிகமா சாப்பிட்டா எல்லா அபாயமும் வருது. அதனால முந்திரியை குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் சாப்பிடணும். தினந்தோறும் 3 அல்லது 4 முந்திரியை தான் சாப்பிடணும். நிறைய பேர் ஃப்ரை பண்ண முந்திரியை அதிகமாக சாப்பிட்றாங்க. முந்திரியில 13% ஃபேட் இருக்குது. இது ஹெல்த்துக்கு நல்லது தான். ஆனால் யாருக்கெல்லாம் ஒற்றை தலைவலி இருக்கோ அவங்க கண்டிப்பாக முந்திரியை சாப்பிடவே கூடாது. இதில் இருக்கிற அமினோ ஆசிட் தலைவலியை அதிகப்படுத்துது. முந்திரியில் கிளாட் பிளேடேரியா அதிகமாக இருக்குது. அது கிட்னியில் கல்லை கூட அதிகப்படுத்துது. அதனால் முந்திரியை அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க கூட முந்திரியை அதிகமாக சாப்பிடக்கூடாது. வாமிட்டிங், வயிற்று வலியை அதிகப்படுத்துது. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு முந்திரி நல்ல சத்துக்களை கொடுக்குது. ஆனால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் முந்திரியை எடுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், until then, bye bye friends.